எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நம்ம ஆரஞ்சு ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஆரஞ்சு ஆயில் ஸ்கின் க்ளோ, ஹேர் க்ரோத் இப்படி எல்லாத்துலேயும் நம்மளுக்கு பயனுள்ளது. அது மாதிரி இன்னொரு முக்கியமான பொருள் இந்த பப்பாயா. ஈஸியாகவும் கிடைக்கும், எல்லா சீசன்லேயும் கிடைக்கும். இந்த பப்பாயா நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது. அதே போல் நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நல்ல க்ளோவை தரும். ஸ்கின்னு இந்த வெயில் காலத்தில் நல்லா நம்மளோட ஸ்கின் டான் ஆகி கருப்பாயிடும். அதுக்கு இந்த பேக் ரொம்ப யூஸ் ஆகும். நிறையா மருத்துவ பயன்கள் இருக்குது. தினமும் 2 துண்டு பப்பாயா எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்னலாம் அது நம்மளுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுது பாருங்களேன். ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிக், கேன்சர் முதற்கொண்டு நம்மளுக்கு இது நல்ல பலனை கொடுக்குது. டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா இதாகிறதுக்கு இந்த பப்பாயா உதவுது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறனால இன்ஃப்ளமேஷனை நம்மளுக்கு குறைக்குது. இதில் பப்பாயின்னு ஒரு என்சைம் இருக்குல்ல, அதுதான் சிறந்த இது. நம்மளுக்கு இந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்லாம் வராமல் பாதுகாக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சிலவங்களுக்கு அதான் சொன்னல, ஸ்கின்ல 2 டைப்பு தான். ஒன்று ட்ரை ஸ்கின், இன்னொன்று ஆயிலி ஸ்கின். ஃபஸ்ட்டு ட்ரை ஸ்கின்னுக்கு என்ன பேக் போடலான்னு பார்க்கலாம். ட்ரை ஸ்கின்னுக்கு பப்பாயாவோட தேன் மிக்ஸ் பண்ணி போடணும். இதை வாரத்துக்கு உங்களால் ஒரு 4 நாள் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அல்லாட்டி வாரத்துக்கு 2 தடவைனாச்சும் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் மாய்ஸ்சரைஸ் ஈரப்பதம் தக்க வச்சுக்கப்படும். இப்போ வின்டரில் நீங்கள் இதை அப்படியே செஞ்சிட்டே வந்தீங்கன்னா, சம்மரில் இதை இப்படியே செஞ்சிட்டே வந்தீங்கன்னா வின்டரில் இன்னும் நம்ம ஸ்கின் ட்ரை ஆகிறது ரொம்ப அதிகமாக தடுக்கப்படும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதற்கு பப்பாயா பல்ப், கால் கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் தேன் கலந்து நல்லா இந்த பல்ப்பை மிக்ஸ் பண்ணி எப்பயும் சொல்லியிருக்கேன், தேன் உள்ளார விட்டு எடுத்திங்கன்னா நெய்யில் தொட்டோ அல்லது ஏதாச்சும் ஆயில் தொட்டோ வச்சிங்கன்னா அந்த தேன் எல்லாம் ஸ்பூனில் ஒட்டாமல் நம்மளுக்கு மிக்ஸ் ஆகிக்கும். இது கூட உங்களுக்கு தேவைன்னா அரை ஸ்பூன் லெமன் கலந்துக்கோங்க. வேணும்னா, இது ஆப்ஷனல் தான். இந்த லெமன் கலந்து போட்டிங்கன்னா ட்ரை ஸ்கின்க்கு சம்மரில் ஒன்றும் செய்யாது. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். நல்லா ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகும். உங்களுக்கு தேவைன்னா
இப்போ நான் இதை ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த கைக்கும் இந்த கைக்கும் வித்தியாசம். இந்த பேக்கை ஃபேஸில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்து நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா இந்த சம்மரில் உங்களோட ஃபேஸ்க்கு நல்ல இது வந்து இந்த தேனும் பப்பாயாவும் உங்களோட முகத்தோட ஈரப்பதத்தை, அதாவது ஸ்கின் ட்ரை ஆகாமல் பாதுகாக்குது. அதனால் இது வந்து கொஞ்சம் ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு தேன் பப்பாயா, உங்களுக்கு வேணும்னா லெமன் போட்டுக்கலாம். இந்த பேக் போட்டிங்கன்னா முகம் நல்ல பிரகாசமாக இருக்கும். அடுத்ததுக்கு பப்பாயாவோட ஆரஞ்சு. இந்த பப்பாயாவோட ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணும்போது கருமை, இந்த சன் டர்னால், இந்த வெயில்னால் கருமை அடையுது பாருங்கள் நம்மளோட ஸ்கின்னு, அது வந்து குறையும். அப்புறம் அதிக அளவு ஆயில் செக்ரேஷன், சிலவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் முகத்தில் எண்ணெய் வடிஞ்சிட்டே இருக்கும், அது வந்து குறையும். முகம், கழுத்து, இந்த முழங்கை வெளியில் தெரிகிற இடம் அதெல்லாம் கருப்பாகும்ல, அதுக்கெல்லாம் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இது அதிகப்படியான ஆயில் செக்ரேஷனை கம்மி பண்ணுது, நம்மளுடைய உடம்பில் இருக்க கருமையை நீக்க பயன்படுது. நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த முட்டி பகுதியில் இருக்க கருமையெல்லாம் நீங்கும் இந்த ஆரஞ்சு பப்பாயா பேக். மூணாவது பேக் வந்து பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசராக நம்மளுக்கு பயன்படும். இந்த சம்மரில் நீங்கள் இதில் ஏதாவது ஒரு பேக்கை ட்ரை பண்ணுங்களேன். இந்த பேக் மூணாவது டைப். இதில் வந்து வாழைப்பழம், வெள்ளரி, பப்பாயா மூணையும் சம அளவு எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு முகம், கழுத்து, முழங்கை கருமை, இதுக்கு இங்கே வர கருமை, இதுக்கெல்லாம் நீங்கள் பேக் போட்டு நல்லா ரிலாக்ஸ்டாக ஒரு 20-25 மினிட்ஸ் உட்காந்துருந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசர். இந்த பப்பாயா ஈஸியாக கிடைக்கும் நம்மளுக்கு, இந்த பனானா ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இந்த சீசனில் வெள்ளரி இப்போ எல்லா சீசன்லேயும் கிடைக்கும். உங்களுக்கே தெரியும் வெள்ளரி வந்து நம்ம ஃபேஸ்க்கு எவ்வளோ நல்ல பலன் அடிக்கும்னு. இந்த இதையும் ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் கலந்து போட்டிங்கன்னா
பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும். இந்த சன் டர்ன்லாம் குறைஞ்சி உங்கள் ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக பிரகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளுடைய சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனாக. நன்றி.